ஹலோ கைஸ், அண்ட் இன்றைக்கி வந்து இட்ஸ் எ வெரி சன்னி டே. இந்த வீடியோ வந்து நம்ம சண்டே நடந்த நீயா நானா எபிசோட், அந்த டாக் லவ்வர்ஸ் அண்ட் விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரீல்ஸில் நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. சாரி, இப்போ தான் நான் வந்து ஒரு வைரல் ஃபீவர் எபிசோட்லேருந்து வெளில வந்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு வந்து நான் அந்த ஹோல் ஷோவை கட் பண்ணி 10 to 12 மினிட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷோவை பார்க்க ஆரம்பிப்போம். 2 வீலரில் ஹைவேல போய் நின்றேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால மை லைஃப் வாஸ் சேவ்ட். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வித் ஸ்ட்ரீட் டாக்ஸ். குறுக்க வர்றது தான். நான் ஏகப்பட்ட வாட்டி என் வண்டியில் வந்து மாட்டியிருக்கு. ஆனால் அதான் நம்மளுக்கு அந்த டைமில் என்னங்க பண்ண முடியும், நம்ம சேஃப்டி நம்ம பார்க்க மாட்டோம். அந்த ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் கண்டிப்பாக அது செத்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பிரேக் போடுறதோ இல்லைனா இவேட் ஆகிறதோ தான் பண்ணுவோம். அது சில பேர் தப்பிச்சிருவாங்க. எனக்கு இது வரைக்கும் தேங்க்ஃபுல்லி எதுவும் ஆகலை. அதுவும் இல்லாமல் நான் போய் விட்ட அந்த டாக்ஸ்க்கும் அது வரைக்கும் எதுவும் ஆனதில்லை. பட் நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. பேக் அனிமல்ஸாக பிஹேவ் பண்ணு சார். கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமாக விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. ஸ்ட்ரே டாக்னு நினைக்கும் பொழுதே என்னென்னா இது ஒரு ரோட்டில் அலையிற நாயின்னு நினைக்கிறோம். வீட்டில் இருந்து அபேண்டன் டாக்ஸுமே இருக்குது. பழக்கப்பட்டு ஆனால் வீதியில் அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியாக இருக்குது. மெஷர்டு அட்டாக் கரெக்டாக பண்ணுது. நைட் நேரத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வர்றவங்களாகட்டும், தனியாக நடந்து போகிறவங்களாகட்டும், அதனுடைய ஹைட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேலே வந்து ஒரு மெஷர்டு அட்டாக் கரெக்டாக நடக்குது. டெலிவரி கொடுக்குறவங்க, அப்புறமா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, பார்சல்ஸ் கொடுக்குறவங்க, ஓகே பார்சல்ஸ் கொடுக்குறவங்க கூட ஓகே, அவங்களோட ஷிஃப்ட் வந்து ஒரு 6 o'clock அந்த டைம்லேருந்து முடிஞ்சிடும். பெரிய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நைட்டு ஜெப்டோ ஓட்டுறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்சே என்னோட சில ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த மெஷர்ட் அட்டாக் சொன்னார்ல, அதுவும் உண்மை தான். குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க, அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட். குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டோம், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளணும்னா சார், அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்லை அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்டே இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லல சார். அவங்களை அவங்களை என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கா வழி நடத்துறது. இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? நான் வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கேன். இப்போ நான் ஒரு அடல்ட்டு, என்னால் ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால் ஓட முடியாது. சுடிதாரை போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸாக இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? எல்லா டாக்ஸும் இல் ட்ரீட் பண்ணாதான் கடிக்கும்லாம் கிடையாது. இல் ட்ரீட் பண்ணி தான் கடிக்கும், இல் ட்ரீட் பண்ணி தான் துரத்தும்ன்றது அவசியம் கிடையாது. இவர் ஏதோ என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்காம எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. எங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சும்மா பேசணும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். எல்லாருக்குமே தெரியும் தாங்க, அன்கான்ஷியஸ்லி எல்லாரும் வெளில வரப்போ நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும்னு தெரியும். இது வந்து முட்டாள்தனமா இருக்கு இவன் பேசுறது. என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலாக நாய். ஸ்டில் கடிச்சு ஒரு 6 years ஆகுது, 6 to 7 years ஆயிடுச்சு. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்க அம்மா தெருநாய் கடிச்சிருச்சா? தெருநாய் தான் சார் கடிச்சது. கடிச்சு 6 week வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க அம்மா உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? வைக்க மாட்டேன் சார். கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது நீங்க பண்ண மாட்டீங்க. வைக்க மாட்டேன்ட்டு. ஆமா, அது அவங்கவுங்களுக்கு நடக்கிறப்பவும் தெரியும். எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இப்போ எதுவும் ஆகாதனால நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது என்னால் முடியாது. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களே, அதுதான் மெயின். நம்மளுக்கு அது நடக்கலேன்றதுக்காக நம்ம என்ன வேணால் பேசிட முடியாது. நிறைய பேருக்கு நடக்குது, டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த பொண்ணும் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். வழக்கம் போல் என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து
நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய். இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? இதெல்லாம் ஒர்ஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த பர்சனோட பெயின் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு ஹிட் ஆகாது. ஏன்னா இது இவருக்கு நடந்திருக்கு, இவர் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த டாக்ஸ்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்களே டாக்ஸ்லாம் வந்து கொண்டு போயிடுவோம் நாங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது இவங்களால தான் முடியும். ஏன்னா இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. எதிரில் இருக்கவங்க அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் பீப்புள் தே யூஸ்வலி கோ பை கார் ஆர் கொஞ்சம் இறங்கி வந்தால் கூட பைக்கு. அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இவங்களுக்குலாம் கொஞ்சம் நடுத்தட்டில் இருக்கவங்க, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்க ரோட்டில் நடந்து வர்றது இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் பண்ணதுன்னா அவங்க அதுக்கு ஒத்து போனால் போதும். சார் இப்போ என்னோட பையன் வந்து ரோட்டில் நின்றுந்தான். அப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஹஸ்கி, அப்புறம் ராட்வீலரு, பாக்ஸர், இந்த 3த்தையும் ஒரு பொண்ணை வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு திறந்து அந்த பொண்ணு திறந்து விட்ட பொண்ணு, அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் அந்த இடத்துல கீழே தரையில் ஊந்தப்பா காப்பாற்றுப்பா பிடிப்பான்றேன். என்னால் முடியல அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாகுது ராட்வீலர். அது ராட்வீலர் பிடிக்க போனால் பாக்ஸர் பிடிக்கணும் ராட்வீலர் அஸ்கி அடிச்சும் தெத்து போய் ஓடிடுச்சு. அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாற்று பண்ணுறான். அப்படி இருந்தால் முடிஞ்சு பாக்ஸர் பிடிச்சிட்டேன். ஆனால் ராட்வீலர் என்னால் பிடிக்க முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாகுது. அந்த கடத்தில் என்னால் என் பையன் கீழே வந்து கடங்கும்போது என்கிட்ட என்ன பண்ணுறதே தெரியல. அதுக்கு ஹவுஸ் ஓனர் திட்டுதா, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகு கவு தலையில் அவ்வளோ கடிச்சிருச்சா? ஆமாம். இப்போ ராட்வீலர் மாதிரி ஒரு டாக்னா அஃப்கோர்ஸ் அதோட ஓனர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதை வெளில ரோட்டுக்கு கொண்டு வராங்களே அந்த பர்சன் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கவங்களா இருக்கணும். நானும் பார்த்துருக்கேன், சின்ன பொண்ணுங்களாம் வந்து வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க டாக்ஸ், அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி விபத்துலாம் கண்டிப்பாக நடக்கும். தம்பி நாங்களாம் விளாண்டுட்டு இருக்கும்போது தம்பியை கடிச்சிது சார். தம்பியை கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்கள் டேட்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம், பத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தோம். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். ஸ்கூல் போகல விடலை. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ளே வரதுக்கு பயப்படுறாங்க. இல்லை இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு. இதெல்லாம் ரொம்ப சேடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துருச்சு. இந்த இது நாய் கடிச்சிருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆனதே அவங்களுக்கு தெரியலன்றாங்க. போகிறப்போ டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டை பண்ணாமல் இக்னோர் பண்ணுறதுன்றது, இமேஜின் அந்த பேரண்ட்டோட நிலமை, இமேஜின் அந்த பேஷண்ட்டோட நிலமை, அதெல்லாம் ரொம்ப சிக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வி ஹாவ் டு அக்செப்ட் வாட் எவர் த கவர்மெண்ட் இஸ் டூயிங்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் ஒரு உயிர் தான். நம்ம எல்லாருக்குமே வந்து டாக்ஸ் பிடிக்கும் தான். பட் ஆனால் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட பெயின் என்னன்றது. ஐ திங்க் வி ஹேவ் டு கோஆப்ரேட் வித் தி கவர்மெண்ட்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். அதாவது இது வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம எமோஷ்னலாகவே நம்ம டீல் பண்ணுவோம். இது வந்து நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்லேருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ராக்ட்லாம் இல்ல மேம். நான் வந்துட்டு டெய்லி டே டு டே லைஃப்ல நான் பாக்குறேன். இது உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துந்தா இது தெரியும், இந்த வலி தெரியும். இந்த வலி உங்களுக்கு தெரியல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நடக்கணும். இதேதான் சொல்லணும்னா கிடையாது. நாங்களும் எல்லாமே தெரியும். ஒரு நாய் கச்சா போறாங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே? உங்களுக்கு நாங்க யாருமே வந்து உங்க எமோஷன்ஸை தப்புன்னு சொல்லல சார். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்க குழந்தைங்களை கடிச்சது வந்து ரைட்டு. என்ன கவர்மெண்ட் சொல்றாங்களோ அலோ பண்ணுங்க. பயமா இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதை வந்து நம்ம நாங்க ஏன் நாய் கடிக்கு 4 ஊசி போடணுங்க?
இந்த கையில் ஊசி, இந்த கையில் ஃபர்ஸ்ட் டோஸு, 3ஆவது நாள் ஒரு ஊசி, 7ஆவது நாள் ஒரு ஊசி, 28ஆவது ஒரு நாள் ஒரு ஊசி. நாங்கள் ஏன் போடணும்? இப்போ எங்கள் வீட்டு குழந்தைய கடிச்சிருந்தா, இப்போ எங்கள் வீட்டு குழந்தைய சுற்றி ஒரு நாய் போட்டு இது பண்ணியிருந்தா, அப்படியே மேலே விழுந்து எல்லா நாய்களையும் நான் அடிச்சிருப்பேன். எல்லா நாய்களையும் என்ன பண்ணியிருப்பேன்னா ரொம்ப வயலண்டாக தான் நானே இது ட்ரீட் பண்ணியிருப்பேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி, அதுக்காக நான் இன்னசென்ட்டான நாய்களை 10 நாய்கள் 2 நாய் பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். இவன் ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கணும், இல்லை ஒரு கவுண்டர் பாயிண்ட்ஸ் இவங்க சொல்லணும். இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. அந்த கீழே உட்காந்துருக்க அந்த ப்ளூ கலர் சாரீ லேடி அவங்களுக்கு டாக் மேலே இருக்க லவ் என்னன்றதை மட்டும்தான் பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்காங்களே தவிர, இந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நியாயமான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வரல. நீங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ, அதனால நாங்கள வாய் மூடிட்டு இருக்கோம். சொல்றப்ப எல்லாரும் கேட்றோம். எனக்கு அரசு பத்தி நான் இண்டிவிஜுவல் அரசுக்குள்ள போறேன். அரசு என்ன பிரச்சனைனா, நீங்க நரேஷன் வேலை எடுத்துட்டு போனனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ, இல்ல நாங்க விலங்குல கொண்டு ஓடுவாங்க. நான் ஒரே ஒரு அரசு கேக்குது, நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள்லாம் கொண்டு ஓடுவாங்க, நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா. ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான் இருக்கு. கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம. அந்த ராட்வெய்லர் உங்க நாயா மேடம்? எல்லாம் எங்கன்னு ஏங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிடுறீங்க? உங்க தெரு அரசாங்கம் இல்லைங்க. எங்க டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக் பத்தி உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதோட வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். இவங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய் எப்படி இவங்க நாயின்னு இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? இல்ல சார், அது காரணம் என்னன்னா, அதாவது நீங்களே ஒரு பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றேங்க, ஸ்டில் ஐ எம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம், இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன், இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். மேடம், தன்னோய் போல் போற்றா கடை எங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அது கருணை காருண்யம் எல்லாம் இருக்கும். நாங்க ஒன்னும் இப்போ we are not on a killing spree. உங்கன்னு நீங்க சொல்றீங்களே, இப்ப நான் கேக்குறேன், அந்த அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லைன்னு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய், இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த எஸ்கேபிசம்? உங்க நாய் உங்களுடைய பிரைவேட் சொத்து, அதுல கவர்மெண்ட் உரிமம் கொண்டாட முடியாது, வரையறைகளை வகுக்கலாம். ரோட்ல அலையிற நாயும் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது உங்க நாய் இல்ல, நீங்க கூப்பிட்டு போய் அந்த நாயெல்லாம் கொண்டுருவீங்க, உங்களுக்கு கருணை கிடையாது, நீங்க இது பண்ணிடுவீங்க, நீங்க கல்லிங் பண்ணிடுவீங்க, நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி எங்க நாய், எங்க தெரு, நாய் சாலா நாங்க அமைச்சுக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்ல ஏன் போறீங்க? ஜெயில் ஏன் இருக்கு? தப்பு பண்றவங்கள வைக்கிறதுக்கு இருக்கு. நீங்க ஜெயிலுகள் ஏன் வந்தது தெரியுமா, அவன் ஏன் குற்றம் பண்ணான் தெரியுமான்றது செகண்டரி. ஆனா முதல்ல ஒரு பிரச்சனை பண்றவங்கள ஐசோலேட் பண்ற ஒரு கன்ஃபைன்மெண்ட், நீங்க எதுவுமே வைக்காதீங்க, நீங்க ஐசோலேட்டே பண்ணாதீங்கன்னு சொல்றது ஒரு பொது சமூகத்தினுடைய அறிவு முதிர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா? லிட்டரலா அவங்க பேசுறப்போ அவங்க மைண்ட் செட் புரியுது. அவங்க எந்த விதமான ஒரு த்ரெட்டையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் எப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் எக் ஒயிட்ஸ் நான் சாப்பிடுவேன், எல்லோஸ் வேஸ்ட்டாக போகும், அந்த எல்லோஸ் நான் அதுக்கு போடுவேன். வெயிலில் இருக்கப்போ தண்ணி வைக்கிறதோ சரி, இல்லை பிஸ்கெட் கொடுக்குறதோ சரி, போகிறப்போ பெட் பண்ணுறதோ சரி, இதுதான் எனக்கும் அந்த நாய்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே ஸ்ட்ரீட்டில் டாக்ஸ் இருக்குது, அது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, அதில் எனக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி என்னால் எப்படி சொல்கிறது, இவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்களே, எனக்கு சிங்கிள், நான் எனக்கு குழந்தைங்களாம் நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டும் வேறு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற டாக்ஸை பற்றி இவங்க எதுவும் பேசலை. அந்த வெளியில் த்ரெட், இவங்களுக்கெல்லாம் த்ரெட் இருக்குல்ல ஒரு டாகால், அதை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. அதுக்கும் நீங்கள் உறவு கொண்டாட முடியாது. அது என் டாக் நீங்கள் தொடக்கூடாது, அது எங்கள் ஏரியா டாக் நீங்கள் தொடக்கூடாதுன்னெலாம் உங்களால் உறவு கொண்டாட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்மந்தமாக இவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி கேட்குறீங்க, சரியா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி இதுதான். நீங்கள் உங்கள் ஏரியா நாயெல்லாம் உங்கள் நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்கள் பொறுப்படுத்திப்பீங்களா? கணிப்ப முடியாது. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் தி ஆர்குமெண்ட். இதை இவங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியாது. இவங்க வீட்டுக்குள்ளே வளர்க்குற இவங்களோட 2-3 நாய்ங்களோ பண்ணால் இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏற்றுப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ் யாராவது கிடச்சா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போது இவங்களுக்கு புரியும், நம்மளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முடியாதுல. ஆனால் அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்குவா?
அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். கம்யூனிட்டி டாக்னு வச்சுங்களேன், ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணுங்கிறீங்க. சரி, ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்ப என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி, அப்ப என்ன பண்றது நானு? அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாவுக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். அதாவது நாங்க இப்போ இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. அப்படி கிடையாது. இதை நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க 11 மணிக்கு இல்ல, நீங்க சும்மா நீங்க போனீங்கன்னா அதனுடைய இனம் நீங்க மிட் நைட்டுக்கு மேல 9 மணிக்கு போனாலே அதுக்கு இரவு தான். அது நிச்சயமாக உங்களை கடிக்க வருது அப்படின்றத விட, இந்த ஊருக்கு ஒருத்தன் வரான், அவன் ஒழுங்கானவனா திருடனா எனக்கு தெரியாது, புதுசா ஒருத்தன் வரானா அந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பெல் அலர்ட் பண்ணும். தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு, ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது? இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்கு? கரெக்ட். இப்போ படவா கோபி சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதாவது நைட்டில் நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸில் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் வரீங்கன்றதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன பார்ட் என்னவோ உண்மை தான். நைட்டு போனால் டாக்ஸால் யாராக இருந்தாலும் த்ரெட் இருக்கும், அதுவும் புது ஆள்னால் கண்டிப்பாக த்ரெட் இருக்குன்றது உண்மை. நானுமே நான் என் ஏரியா தவிர வேறு எந்த ஏரியாவிலும் நைட் டைம்லாம் போக மாட்டேன். எனக்கும் பயம் தான். என் ஏரியாவில் ஓகே, என் டாக்ஸுக்கு எல்லாமே நான் மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் இருக்க டாக்ஸ்க்கு எனக்கு தெரியும். அதனால் அது பெருசாக ரியாக்ட் பண்ணாது. புது ஏரியாவுக்கு போகிறப்போ கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணோம், கண்டிப்பாக அதை அலர்ட் பண்ணோம். நான் கோபிநாத் அதை ஒரு விளையாட்டுக்கே சொல்லியிருந்தாலும், பீப்புள் ஹூ ஆர் இன்டு மீடியா அண்ட் மூவிஸ் இவங்கெல்லாம் ஷூட் முடிச்சுட்டு வர, அஃப்கோர்ஸ் கார் வச்சுருப்பாங்க எல்லோரும், அதெல்லாமே ஃபைன். கார் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தான். பட் ஸ்டில் எல்லாருமே சொல்ல முடியாதுல்ல. அதே மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு லைட் மேன் கிட்ட கார் இருக்குமானா இருக்காது. சில பேர்கிட்ட பைக் கூட இருக்காது, சைக்கிளில் தான் போவாங்க. நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போகிறவங்களாம் இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க நைட் டைம் தான் வீட்டுக்கு போய் ஆகணும், ரொம்ப மிட் நைட் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் எங்கேயா போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் த்ரெட் இருக்கும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போது ரோட் க்ளீன் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கோங்களேன். ரோட் க்ளீன் பண்ணுற வயசானவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக த்ரெட் இருக்கும். அவங்க நைட் டைமில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கன்னு நான் மென்ஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கீழ்த்தட்டில் இருக்க மக்கள் தான். அவங்களுக்கு ஃபேவராக தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இவங்களும் அதை அப்போஸ் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு கருத்தும் இந்த விஷயத்தில். இப்போ இங்கே மக்கள் பேசுனது கேட்குறப்ப கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேரோட உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரேபீஸ்லாம் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பீப்புள் சஃபர் ஆகிறதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கான ஆக்ஷன் எடுத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ்லாம் அகற்றுறாங்க, இவங்க கொண்டு போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் we have to accept that இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இதனால் த்ரெட் இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இதனால் ஆபத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணி போகிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஐ ஹோப் கவர்மெண்ட் இந்த இஷ்யூஸ்லாம் சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல டிசிஷனாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். வில் see you in my next video.